It is 10th standard life poem written by Henry Van Dyke. We are going to learn the poetical devices of life poem. இந்த poemல இருக்கிற poetical devices பார்க்க போறோம், figure of speech பார்க்க போறோம். First பார்த்தோம்னா முதல்ல identify the rhyme scheme of the given lines. நம்ம வந்து இப்போ பார்க்கறது rhyme scheme பார்க்க போறோம். rhyme scheme என்ன அப்படின்னு பார்க்க போறோம். இதுக்கு நம்ம எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஒரு poem எடுத்துக்கலாம். இந்த 4 stanza பாருங்க. Let me but live my life from year to year with forward face and unreluctant soul, not hurrying to, not turning from the goal, not mourning from the things that disappear. இதில் பார்த்தீங்கன்னா பர் இயர் அப்படின்றதுக்கு நான் வந்து ரெட் லைன் போட்டிருக்கேன், சோல் அப்படின்றதுக்கு ப்ளூ லைன் போட்டிருக்கேன், கோல் ப்ளூ லைன் போட்டிருக்கேன், டிசப்பியர் ப்ளூ லைன் போட்டிருக்கேன். பரமா மீட் பண்ணிக்கோ, பின்னாடி பாச டிவி சந்தம் வருது. நான் எல்லாத்தையும் அன்மியூட் பண்ணிட்டேன், திரும்ப மீட் பண்ணிக்காத நீ. இயர் அப்புறம் வந்து சோல் கோல் டிசப்பியர் இதை நம்ம வந்து எடுத்துக்கிறோம், ரைமிங் வேர்ட்ஸ் மாதிரி எடுத்துக்கிறோம். இது என்ன செய்யறோம் அப்படின்னா இது எப்படி ரைம் ஸ்கீம் போடுறதுன்னு பார்க்கலாம். ரைம் ஸ்கீம் நம்ம ஏற்கனவே நம்ம வந்து சென்ற செஷன்ல பார்த்தோம். அதாவது இயர் அப்படின்றது தென் சோல் கோல் டிசப்பியர். இப்ப இயர் அப்படின்றது நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா இயர்ன்றது ஏன் போடுறோம், டிசப்பியர்ன்றது நம்ம வந்து ஏன் போடுறோம். என்ன காரணம் அப்படின்னா இது உச்சரி பாருங்க, இயோ பியோ இல்லையா, ரெண்டு இயோ ஏன் வருது, இதுவும் ஏன் வருது, இதுவும் ஏன் வருது. அப்போ ரெண்டு சவுண்டு நம்ம என்ன செய்யலாம், ஒரே சேம் லெட்டர் ஏ போடுறோம். இங்க பாருங்க சோல் கோல் ரெண்டும் ஒரே மாதிரி சவுண்ட் இருக்கு, இதுக்கு என்ன செய்யறோம் பீன் போடுறோம். இன்னொரு சவுண்ட் சீன் போடலாம், வேற சவுண்ட் இருந்தால் கூட சீன் போடலாம். ஓகேவா? அப்படி பண்ணோம்னா இயர் அப்படின்றது ஏ, சோல் அப்படின்றது பி, கோல் அப்படின்றது பி, டிசப்பியர்ன்றது ஏ. அப்போ ரைம் ஸ்கீம் சொன்னோம்னா என்ன வரும் அப்படின்னா இதை அப்படியே நம்ம வரிசை எழுதுறோம். இங்கே மேலிருந்து எழுதுறோம் ஏ பிபி ஏ. அப்போ இந்த ஸ்டான்ஸானுடைய ரைமிங் ஸ்கீம் என்ன போடுவோம் அப்படின்னா ஏ பிபிஏன்னு போடலாம் நம்ம. இப்போ ஏ பிபிஏ அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா சானட்னு சொல்லி படிச்சோம் இல்லையா, சானட். ஓகேவா, ஸ்மால் ரிக்ஸ். அந்த சானட் அப்படின்றது 40 லைன்ஸ் வரும். அந்த 40 லைன்ஸ் வரக்கூடிய இந்த ரைமிங் வேர்டு இப்படி தான் வரும், ஏபிபி தான் வரும். 40 லைன்ஸ் இருக்கக்கூடிய 4+4+4+ பிரிச்சோம்னா ஓகேவா ஏபிபிஏன்னு வரும். இது ரைம் ஸ்கீம். இது என்னோட ரைம் ஸ்கீம் அப்படின்னா இந்த ஸ்டான்ஸா இந்த 4 லைன்ஸ்னுடைய ரைம் ஸ்கீம் இப்படி தான் போடுறோம். இந்த மாதிரி நம்ம எக்ஸாம் டெஸ்ட்ல கேட்டாங்களா நீங்கள் ஈஸியாக எழுதலாம். ரொம்ப ஈஸி தான், உங்களுக்கு டஃப்ல ஒன்றும் இல்லை. ஒரே மாதிரி சவுண்ட் இருக்கணும். யோ டிசப்பியர் ஒரே சவுண்டு, சோல் கோல் ஒரே சவுண்டு. ஒரே சவுண்டுக்குரிய லெட்டர் சேம் போடுறோம், வித்தியாசமான சவுண்ட் இருக்கு வேற லெட்டர் போடுறோம். போட்டு மேலிருந்து கீழே எழுதுறோம் ஏபிபிஏ. இதுதான் ரைம் ஸ்கீம். ஓகே, அடுத்து பார்த்தோம்னா ஐடென்டிஃபை த ரைம் வேர்ட்ஸ் ஆஃப் தி கிவன் லைன்ஸ். இப்போ நாங்கள் என்ன பார்த்தோம், ரைம் ஸ்கீம் பார்த்தோம், இங்கே ரைமிங் வேர்ட்ஸ்னு பார்க்குறோம். ரைமிங் வேர்ட்ஸ் அப்படின்றது இதே தான், வரும் இல்லை. அந்த ஏபிபி எடுத்தோம் அப்படின்னா ரைமிங் வேர்ட்ஸ் என்னன்னு பாருங்க. இயருக்கு அதே மாதிரி சவுண்ட் இருக்கிற டிசப்பியர், இது ஒரு செட் ஆஃப் ரைம், செட் ஆஃப் வேர்ட்ஸ். ஓகே, அதே போல் சோல் அப்படின்றதுக்கு கோல், இது ஒரு செட் ஆஃப். அப்போ 2 செட்ஸ் ஆஃப் ரைமிங் வேர்ட்ஸ் ஆர் இன் த ஸ்டான்ஸா. இதே தான், சேம் தான். இயர் டிசப்பியர் ஒன்னா சேர்த்தி போடுறோம், சோல் கோல் ஒன்னா சேர்த்தி போடுறோம். இது ரைமிங் வேர்ட்ஸ். ஸோ ரைமிங் வேர்ட்ஸுக்கும் ரைமிங் ஸ்கீமுக்கும் உங்களுக்கு வித்தியாசம் நினைக்கிறேன். ரைம் ஸ்கீமில் வந்து நம்ம லெட்டர்ஸ் போட்டு எழுதுறோம், ரைமிங் வேர்ட்ஸில் சேம் சவுண்ட் இருக்கிறத ஒன்றா எழுதுறோம், நம்ம ஜோடி எழுதுறோம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதில் டவுட் இல்லையா உங்களுக்கு? அடுத்து நம்ம போகலாம் இல்லையா? நெக்ஸ்ட் போவோம். ஓகே, இப்போ உங்களுக்கு ரைம் ஸ்கீம் ரைமிங் வேர்ட்ஸ் தெரியும். நம்ம இந்த போயம் என்ன இருக்கோ அதான் பார்க்க போகிறோம். நிறைய இருக்கு, ஆனால் இந்த போயமில் ஒவ்வொரு போயமில் இருக்குன்னு பார்த்துக்கலாம் நம்ம. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா அலிட்டேஷன். இப்போ நான் பார்க்குறது அலிட்டேஷன். அடுத்தது பார்க்குறது ஃபிகர் ஆஃப் ஸ்பீச், பார்க்குறது அலிட்டேஷன். சவுண்ட் பின்னாடி சவுண்ட் இருக்கு பாருமா. அலிட்டேஷன் என்ன அப்படின்னா இதுக்கு ஒரு டெஃபினிஷன் இருக்கு. இந்த பாருங்க, தி அக்கரன்ஸ் ஆஃப் த சேம் லெட்டர் ஆர் சேம் சவுண்ட் அட் த பிகினிங் ஆஃப் அட்ஜசன்ட் ஆர் க்ளோஸ்லி கனெக்டட் வேர்ட்ஸ். ஒரு வேர்ட்ஸில் பிகினிங்கில் இருக்கிற சேம் லெட்டரோ சேம் சவுண்டோ வந்ததுன்னா அலிட்டேஷன். அது வெறும் வந்து கன்சனண்டாக இருக்கணும், கான்சனன்ட் சவுண்டாக இருக்கணும். எக்ஸாம்பிள் பாருங்க, எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். த பேரன் கோஸ் விதவுட் த லீவ்ஸ். இது ஒரு லைன், போயமில் இருக்கிற ஒரு லைன். த பேரன் போஸ்
without the leaves. இதில் பாருங்க எத்தனை வேர்ட்ஸ் இருக்கு? தி அப்படின்றது வேர்டு, பேரன் செகண்டு, போஸ் தேர்டு, விதவுட் ஃபோர்த்து, தி ஃபிஃப்த்து, லீவ்ஸ் சிக்ஸ்த்து. ஸோ 6 வேர்ட்ஸ் இருக்கு. இந்த 6 வேர்ட்ஸ் இருக்கிறது என்ன சொல்றாங்க? பிகினிங். ஒரு லெட்டரில், அதாவது ஒரு வேர்டில் பிகினிங் லெட்டர்ஸ் பார்க்கணும். இதில் பிகினிங் லெட்டர் டி இருக்கு, இதில் பி இருக்கு, இதில் பி இருக்கு, இதில் டபிள்யூ இருக்கு, டி இருக்கு, எல் இருக்கு. அப்போ எந்த வேர்ட்ஸில் இருக்கிற பிகினிங் லெட்டர் சேமா இருக்கணும். அப்போ பாருங்க, இந்த பேரன், இங்கே பேரன் போஸ் சேமா இருக்கா? பில பி இருக்கு, இதுலயும் பி இருக்கு. அப்போ என்ன செய்யணும்? இந்த பேரன் போஸ் இருக்கு இல்லையா, இதை நம்ம அலிட்ரேஷன் சொல்லுவோம் நம்ம. ஓகேவா? இது வந்து என்ன சொல்லுவோம்? அலிட்டேஷன், த வேர்ட்ஸ் ஆஃப் அலிட்டேஷன் அல்லது அலிட்டேட்டட் வேர்ட்னு சொல்லுவோம் நம்ம. அதை எத்தனையா பிரிச்சு நம்ம கீழே எழுதணும். பேரன் போஸ் இந்த மாதிரி லைன்ல நம்ம வந்து டெஸ்ட்ல கேட்டாங்க அப்படின்னா சேம் லெட்டர் இருக்கிறத நம்ம தனியா பிரிச்சு எழுதணும். எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். இதுல இருந்து பாருங்க, தனியா பேரன் தனியா எழுதிருக்கேன், போஸ் தனியா இருக்கேன். இதுதான் ஆன்சர். ஸோ இங்க பாருங்க, என்ன தி வருங்க, டிஹெச் தி. சேம் வேர்டு நம்ம எடுத்துக்கூடாதுமா. எந்த காரணம் கொண்டும் சேம் வேர்டுக்கு வராது. இங்கேயும் டி இருக்கு, இங்கேயும் டி இருக்கு, ஆனா வேர்ட் சேம் வேர்டு தானே. அந்த வேர்ட் ரிப்பீட் ஆயிருக்கு, இதுக்கு ரிப்பீட்னு பேர். இதுக்கு இது வந்து அலிட்டேஷன் இல்லை, இதுக்கு பேர் ரிப்பீட்டட் வேர்ட்ஸ்னு பேர் இதுக்கு. ஓகேவா? நம்ம பார்க்குறது அலிட்டேஷன் பார்க்குறோம். அலிட்டேஷனில் இருக்கிற எந்த வேர்ட்ஸில் பிகினிங் லெட்டர்ஸ் சேமாக இருக்கோ அதை மட்டும் அந்த வேர்ட்ஸ் எழுதுகிறோம் இல்லையா? அதை நம்ம என்ன செய்வோம்? நம்ம வந்து அலிட்டேட் வேர்ட்னு சொல்லுவோம் நம்ம. சரி, இன்னொன்று பாருங்கள். ஒரு கொஸ்டின் எப்படி கேட்பாங்க, டெஸ்ட் எப்படி கேட்பாங்க அப்படின்னா, ஐடென்டிஃபை த வேர்ட்ஸ் which make this sentences an example of alliteration அப்படின்னு கேட்கலாம். ஐடென்டிஃபை த வேர்ட்ஸ் ஆஃப் அலிட்டேஷன் கேட்கலாம். பொதுவாக அலிட்டேஷன் என்னன்னு கேட்டாங்கன்னா நம்ம தெரியும். நம்ம இப்போ நம்ம லைஃப் ஃபைம் இருக்கு இல்லையா, லைஃப் ஃபைமில் ஒரு 1 or 3 4 லைன்ஸில் அலிட்டேஷன் இருக்குது. அதில் ஒன்று மட்டும் எடுத்துறேன் உங்களுக்கு பாருங்கள். ஒன்று பாருங்கள், அண்ட் ஹாப்பி ஹார்ட் தட் பேஸ் இட்ஸ் டோல். இது நம்ம வந்து லைஃப் ஃபைமில் வருது. அண்ட் ஹாப்பி ஹார்ட் தட் பேஸ் இட்ஸ் டோல். நீங்களே சொல்லாமே, யாராவது அன் பண்ணி சொல்லுங்க பார்க்கலாம். இல்லை எந்த வேர்டு அலிட்டேட் வேர்டு சொல்லுங்க பார்க்கலாம். வெரி குட். சூப்பர், ஃபேண்டாஸ்டிக். ஹாப்பி ஹார்ட். ஆமாம், பார்த்தீங்களா? ஹாப்பி ஹார்ட், ஹாப்பி ஹெச் இருக்கு இல்லையா, ஹெச் ஹாப்பி. என்னம்மா? டோல். ஆமா ஆமா ஆமா, இருக்கு இருக்கு இருக்கு. ஆமா, லாஸ்ட் லைனா, அதாவது இந்த ஹெச் இருக்கு இல்லையா, ஹெச் சேமா இருக்கு, இதான் அலிட்டேஷன் சொல்லுவோம் நம்ம. இப்போ அங்க பாருங்க, தட்டு டோல். இது பாருங்க, தட்டு டோல். இங்க டி இருக்கு, இங்கேயும் டி இருக்கு இல்லையா. இது நம்ம அலிட்டேஷன் சொல்லக்கூடாது. என்ன காரணம்? இது வந்து அலிட்டேஷன் இல்லை. என்ன காரணம்னா, இது உச்சரிப்பு தான் வருது. தா, இது டான்னு வருது. டா வேற, தா வேற. தட்டு உச்சரிப்பு பாருங்க, தட்டு த, டோல் டோல் இட்டு. அப்போ ரெண்டுமே வந்து முதல் டி இருந்தாலும் கூட அதனுடைய உச்சரிப்பு நான் சவுண்டை பார்க்குறோம் பாருங்க. சவுண்டு வித்தியாசமா இருக்குமா? இதில் டோல்னு வருது, டோல் இட் டோல்னு வருது. இது தட்னு வருது. இது த, இது டோ, த டா வேற மாதிரி வருது. அதனால இது கண்டிப்பாக அலிட்டேஷன் இல்லை. ஓகேவா? அதாவது என்ன எழுத்து வரும் பாருங்க. இங்கே என்ன எழுத்து வரும்? தா அப்படின்றது உங்களுக்கு தெரியல உங்களுக்கு. இந்த தா அப்படின்னு தமிழில் போடுறோம் இல்லையா, இந்த மாதிரி வருமே தா. தெரியல, இது தா. ஓகேவா? இது என்ன எழுத்து வருது? டா. ஆமா, ஆக ரெண்டுமே வித்தியாசம் இருக்கு. இது தானே வருது, டா. ரெண்டு வந்து சவுண்டில் வித்தியாசம் வருது. டி வந்தாலும் கூட சவுண்ட் வித்தியாசம் வந்து வச்சுக்குவேன். இது நம்ம அலிஷன் எடுத்துக்கூடாது. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ். சரி, இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்க. வித் ஃபார்வர்டு ஃபேஸ் அண்ட் அன்ரிட்டன் சோல். வித் சொல்லுங்க பார்க்கலாம். ஃபார்வர்டு ஃபேஸ் அண்ட் அன்ரிட்டன் சோல். இதில் என்ன அலிட்டேஷன் வருது பாருங்க. அதுக்கு எஃப் எடுத்துக்குவோம். எஃப் இருக்கு இல்லையா, இந்த எஃப் மட்டும் என்ன செய்வோம்? ஒரே உச்சரிப்பு தான். இது ஃபான் வருது, இது ஃபே. எஃப் ரெண்டு எஃப் வருது. நம்ம வந்து என்ன பண்றோம்? கான்சனன்ட் எடுத்துறோம். கான்சனன்ட் சவுண்ட் தான். எஃப் ரெண்டு வருது. அப்போ இது என்னது? இது அலிட்டேஷன் வேர்டு. ஓகேவா? ஆமா, நம்ம வந்து இது வந்து இந்த ஃபார்வர்டு அப்படின்றதும் ஃபார்வர்டு இருக்கு இல்லையா, இது ஃபேஸ், இது ரெண்டும் இருக்கு இல்லையா, ரெண்டுல இருக்கிற இந்த எஃப் எடுத்துக்கிறோம். எஃப் இது மட்டும் தான் நம்ம என்னது? அலிட்டேட்டட் வேர்ட்ஸ். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ உங்களுக்கு ரைமிங் வேர்ட்ஸ் தெரியுது, ரைமிங் ஸ்கீம் தெரியுது, அலிட்டேஷன் தெரியுது. அடுத்து போவோமா? நெக்ஸ்ட் போவோம். அடுத்தது இது நம்ம தமிழ் இருக்கு பாருங்க. தமிழ்ல கொடுத்துருக்கேன். மொழி அமுது, கண்கயல், தமிழ் தேன், விரல் பூ, முகமதி, அடிமலர், பல்முத்து,
பருவ, வில், பாதமலர். இதை படிச்சா உங்களுக்கு ஏதாவது தோணுதா? என்ன தோணுது உங்களுக்கு தமிழ் இலக்கணத்தை பொறுத்த வரைக்கும்? ஏதாவது தோணுதாமா தமிழ் இலக்கணத்துல? எதுவும் தோணல இல்லையா? சரி, நானே சொல்லிடுறேன். இது நான் வந்து என்னன்னு சொல்றேன் அப்படின்னா, அமுது போன்ற மொழி. அவர் பேசுகின்ற மொழி அமுது போன்ற மொழி. கயல் போன்ற கண், அந்த கண்ணானது கயல் போன்றிருக்கிறது. தேன் போன்ற தமிழ், பூ போன்ற விரல், மதி போன்ற முகம், மலர் போன்ற அடி. மலர் போன்ற அடி யாருக்கு இருக்கும்? பூ போன்ற விரல் யாருக்கு இருக்கும்? குழந்தைங்களுக்கு இல்லையா? முத்து போன்ற பல், வில் போன்ற புருவம், மலர் போன்ற பாதம். இதில் பாருங்க, இது எல்லாத்தையுமே வந்து போன்ற, புறைய, ஒப்ப அப்படின்ற ஓமைக்கு வருது இல்லையா? ஓமைன்னு என்ன அர்த்தம்? ஒன்னோட ஒப்பிடுறோம். இந்த மொழி எதுக்கு ஒப்பிடுறோம்? அமுது போன்ற மொழி. இந்த மொழியானது அமுது போல் இருக்கிறது. கண் எப்படி இருக்கு? கயல் என்னது? மீன் விழியான்னு சொல்றான் இல்லையா? மீன் விழியால் இருக்கு இல்லையா? அந்த மாதிரி கயல் போன்ற கண்ணு. போன்ற அப்படின்ற ஒரு ஓமை உருவு இருக்குமா? தேன் போன்ற தமிழ், பூவண்ண விரல், மதியன்ன முகம், மலரன்ன அடி, முத்து புறைய பல், வில் போன்ற புருவம். அப்ப போன்ற, புறைய, அன்ன, அந்த மாதிரி ஒரு ஓமை வருது இல்லையா? அந்த ஓமை போனோம்னா அது ஓமைன்னு சொல்லுவாங்க. ஆனா போன்ற, புறையன்ற அந்த மாதிரி ஒரு ஓகேவா, அந்த சொற்கள் வராமையே நம்ம என்ன செய்யறோம்? மொழி அமுது, கண் கையல்னு சொல்றோம். இதுக்கு பேர் என்ன? மெட்டஃபோர். இதுக்கு பேர் என்னமா? மெட்டஃபோர். புரியுதா? இதான் மெட்டஃபோர்னு சொல்றோம் நம்ம. சரி, தமிழ்ல ஓகே. நம்ம பாடத்துல அல்லது வந்து போயம்ல எப்படி மெட்டஃபோர் கண்டுபிடிக்கலாம்? இது உங்களுக்கு புரியுதுல்ல? பாருங்க, நெக்ஸ்ட் பாருங்க. மெட்டஃபோர்னா என்ன அப்படின்னா, மெட்டஃபோர் இஸ் a figure of speech. இது வந்து மொழி, நம்ம figure of speech that describes an object, ஒரு ஆப்ஜெக்ட் பத்தியோ ஒரு ஆக்ஷன் பத்தியோ in a way that is literally true, இலக்கியமாக உண்மையா இருக்கும். பட் ஹெல்ப்ஸ் எக்ஸ்பிளைன் ஐடியாவையோ அல்லது கம்பேரிஷன் கொடுக்கும். கம்பேரிஷன் எப்படி? கம்பேரிஷன் அப்படின்னா, நம்ம முதல்ல பார்த்தோம் இல்லையா? அந்த மாதிரி முத்துப்பல்னு பார்த்தோம் இல்லையா? முத்துப்பல், அந்த மாதிரி பார்க்கும் பொழுது கம்பேரிஷன் நம்ம சொல்றோம். ஆனா என்ன முக்கியம் அப்படின்னா, இதுல என்ன இருக்காது? நாட் லிட்டரரி ட்ரூ அப்படின்னா என்ன அர்த்தம்? போன்ற, புறைய அப்படின்ற வந்து ஓமை உருபுகள், ஓமை வார்த்தை வராது, சொற்கள் வராது. புரியுதா? எக்ஸாம்பிள் பாருங்க. இது இட் ஈக்குவல்ஸ் those two things. இது இரண்டு விதமான திங்ஸ் கம்பேர் பண்ணும். ஓகே, நாட் பிகாஸ் they actually are the same. ரெண்டும் ஒன்றா தான் இருக்கு, ஒன்றா இல்லை. பட் ஃபார் த சேக் ஆஃப் கம்பேரிஷன் ஆர் சிம்பாலிசம், சிம்பாலிக்காக காட்டும். நம்ம ஒருத்தரை பற்றி சொல்லும் பொழுது சிங்கம் வருதுடா அப்படின்னா, உண்மையாக சிங்கம் வருதா இல்லையா? நம்ம யாராவது வீட்டில் அப்பாவோ அல்லது வேற ஏதாவது வந்து கோமா இருக்காங்க அப்படின்னா சிங்கம் வருதுன்னு சொல்லுவோம். அப்போ சிங்கம்ன்றது யாரு? அப்பாவை குறிக்குது இல்லையா? அப்போ சிங்கம் போன்ற அப்பா வரான்னு சொல்ல போறோம் நம்ம. ஆமாம், அதனால இதான் வந்து மெட்டஃபோர்னு சொல்லுவோம். இது உதாரணம் பார்க்கலாம் பாருங்க. த விண்ட் வாஸ் ஹவுலிங் உல்ஃப். அந்த காற்று எப்படி வீசுது அப்படின்னா, உல்ஃப் எப்படி நம்ம வந்து ஊழையிடுது இல்லையா? அந்த காற்று ஊழையிடம் நரி போல வீசுகிறது. அப்போ அந்த விண்டை என்ன செய்யறோம் அப்படின்னா, அந்த ஹவுலிங் உல்ஃபுக்கு வந்து நம்ம கம்பேர் பண்றோம். அடுத்தது ஷீ இஸ் எ பீகாக். அவள் ஒரு மயில்னா, அந்த ஷீ, அவள் அப்படின்றது யார் நான் கம்பேர் பண்றோம்? மயில் கம்பேர் பண்றோம். அவள் மயிலை போன்றவள்னு வரலது. ஷீ இஸ் லைக் எ பீகாக்னு இல்லை. இங்க போன்ற, புறைய, அன்ன இந்த மாதிரி ஓம் உருவு வரல. அதே போல ஃப்ளட் ஆஃப் ரெமம்பரன்ஸ். ஃப்ளட் அப்படின்றது அலை, நீர்னு சொல்லுவோம். ரெமம்பரன்ஸ்னா வந்து நினைவு அலைன்னு சொல்லுவோம் நம்ம தமிழ்ல. நினைவை நம்ம எதை நம்ம வந்து கம்பேர் பண்றோம்னா அலைக்கு கம்பேர் பண்றோம். ஓகேவா? நம்ம நிறைய வந்து ஃபிளாஷ்பேக் படம்லாம் பார்த்துருப்பீங்கல்ல. அது ஃபிளாஷ்பேக் படத்துல பழசு நினைச்சு பார்ப்பாங்க. அதுதான் ஃப்ளட் ஆஃப் ரெமம்பரன்ஸ் சொல்லுவோம் நம்ம. அப்புறம் ஹார்ட் ஆஃப் ஸ்டோன். ஹார்ட் ஆஃப் ஸ்டோன்னா கல் மனசுன்னு சொல்றாங்க இல்லையா? என்ன அவருக்கு இந்த கல் எதையும் வந்து கல் இருக்கா இல்லையா? கல் நெஞ்சக்காரன் சொல்றாங்க இல்லையா? அந்த கல் நெஞ்சக்காரன் அப்படின்றத ஹார்ட் ஆஃப் ஸ்டோன். அந்த ஹார்ட்டை எதுக்கு வந்து கம்பேர் பண்றாங்க? ஸ்டோனுக்கு கம்பேர் பண்றாங்க. அதே போல கம்ப்யூட்டர் பிரெயின். உங்களுக்குலாம் இப்போ கம்ப்யூட்டர் பிரெயின் தானே இல்லையா? கம்ப்யூட்டர் பிரெயின் அப்படின்றது நம்ம பிரெயின் எதோட கம்பேர் பண்றோம்? கம்ப்யூட்டர் கம்பேர் பண்றோம். ஓகேவா? இதெல்லாம் பார்த்தோம்னா இதெல்லாம் என்னது? மெட்டஃபோர்னா புரியுதா உங்களுக்கு எப்படின்னு? ஏமா எஸ்ன்னு சொல்லுங்க, நோன்னு சொல்லுங்க. ஓகே, ஒன்றும் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஒன்றும் இல்லையா? உங்களுக்கு கன்ஃபியூஸாக ஒன்றும் இல்லையே?
சரி, நம்ம லைஃப் போயம்ல என்ன வருது பாருங்க. வாட் இஸ் a figure of speech applied in this line? இது கொடுத்துருக்காங்க. in the dim past not holding back in fear. பாருமா, in the dim past not holding back in fear. in the dim past not holding back. இல்ல எந்த வேர்டுமா வந்து மெட்டாஃபர் குறிக்கும் அப்படின்னா, எந்த வேர்டு மெட்டாஃபரை குறிக்கும் அப்படின்னா பாருங்க, இதுல என்ன அப்படின்னா கண்டுபிடி தெரியுதா உங்களுக்கு? டிம் பாஸ்ட். என்னது டிம் பாஸ்ட்? பாஸ்ட் என்ன அர்த்தம்? இறந்த காலத்து குறிக்கும். டிம்னா டிம்மா இருக்குன்னு சொல்றோம். என்ன சொல்லணும் நம்ம? பழைய காலம் சொல்லுவாங்க. பாஸ்ட்னா பழைய காலம். டிம்னா என்னது? பழைய காலம் சொல்லுவாங்க. ஆமா ஆமா, பாஸ்ட்னா பழைய காலம். டிம் அப்படின்னா இருண்டு போன. டிம்மா இருக்குன்னு சொல்றாங்க. லைட் டிம்மா இருக்கு, மங்கலான, இருண்ட. அந்த அந்த காலத்தை நம்ம என்ன செய்யறோம்? ஆமா, அந்த பாஸ்ட் கடந்த காலத்தை எதுக்கு நாம வந்து கம்பேர் பண்றோம் அப்படின்னா இருண்டன்னு சொல்றோம். நம்ம பொற்காலம் சொல்றாங்க இல்லையா? பொற்காலம்ன்றத வந்து அந்த காலத்தை ஏதோ ஒரு கம்பேர் பண்றாங்க, பொண்ணோட கம்பேர் பண்றாங்க, தங்கத்தை கம்பேர் பண்றாங்க. அந்த மாதிரி பாஸ்ட் அப்படின்றது இறந்த காலம். இது என்ன மாதிரி இறந்த காலம் அப்படின்னா டிம், இருண்டு போன, இறந்த காலம், மங்கலான இறந்த காலம், கடந்த காலம். ஓகேவா? அப்ப நம்ம லைஃப் ஃபார்ம்ல டிம் பாஸ்ட் மட்டுமே மெட்டாஃபரா வருது. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இதில் வந்து பார்த்தீங்கன்னா லைஃப் பாயத்தில் இருக்கிறதெல்லாம் பார்த்தோம். இப்போ உங்களுக்கு மெட்டாஃபர் புரியும் நினைக்கிறேன். நெக்ஸ்ட் பாருங்க. அடுத்தது கான்ட்ராஸ்ட். கான்ட்ராஸ்ட்னா முரண்பாடுன்னு சொல்லுவாங்க. நம்ம அதை கான்ட்ராஸ்ட் இஸ் எ rhetorical device through which writers identify difference between two subjects, places, persons, things, ideas. இதெல்லாம் சொல்ல நம்ம simply it is type of opposition between two objects. opposition பக்கம் வரும். இரவும் பகலும் சொல்றோம் இல்லையா? இரவும் பகலும், black and white சொல்றோம் இல்லையா? black white, இதான் கான்ட்ராஸ்ட் சொல்றது. highlighted to emphasize their difference. ஓகேவா? இரவும் பகலும் அந்த மாதிரி சொல்றது. நம்ம பாடத்தை என்ன வருது பாருங்க. எக்ஸாம்பிள் பாருங்க. or rough or smooth the journey will be joy. ரஃப்ன்றதுக்கு ஸ்மூத்ன்றதுக்கு நம்ம கான்ட்ராஸ்ட் இருக்கா இல்லையா? ரஃப்னா கரடமோடா இருக்கிறது, ஸ்மூத்னா மென்மையா இருக்கிறது. ஓகேவா? இதான் கான்ட்ராஸ்ட்னு சொல்லுவாங்க. நம்ம இதான் முரண்பாடுன்னு சொல்லுவோம். நம்ம ரஃப் அப்படின்றதுக்கும் ஸ்மூத் அப்படின்றதுக்கும் முரண்பாடு இருக்கு. இன்னொரு உதாரணம் பார்த்தோம்னா, the weather is always hot and cold. hot or cold. ஹாட்னா ரொம்ப சூடா இருக்கும், கோல்டுனா சிலிண்ட் இருக்கும். ஓகேவா? அப்போ நம்ம வந்து கான்ட்ராஸ்ட் அப்படின்னு சொன்னோம்னா முக்கியமா என்ன சொல்லுவோம்? ரஃப் ஆர் ஸ்மூத்ன்றதும் ஹாட் ஆர் கோல்டு அப்படின்றதும் கான்ட்ராஸ்ட் சொல்றோம். ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாடத்தில் பொறுத்த வரைக்கும், இந்த லெசனில் பொறுத்த வரைக்கும், இந்த போயமில் இவ்வளோ தான் கொடுத்துருக்காங்க. பாயிண்டிக் டிவைஸ் நிறைய இருக்குது. இன்னும் பர்சனிஃபிகேஷன் இருக்குது, நிறைய இருக்குமா. கிட்டத்தட்ட ஒரு 10-15 இருக்குது. பட் அதெல்லாம் ஒவ்வொரு போயம் வரும்போது பார்த்துக்கலாம். பட் இந்த போயத்தில் என்ன இருக்கோ அது மட்டும் தான் பார்த்துருக்கோம். இந்த போயமை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா இதில் பொய்டிக் டிவைஸாக இருக்கட்டும், அலிட்டேஷன், ரைமிங் வேர்ட்ஸ் எல்லாம் பொய்டிக் டிவைஸ் வரும். மெட்டஃபோர், பர்சனிஃபிகேஷன், கான்ட்ராஸ்ட்லாம் வந்து ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் வரும். இதை நீங்கள் ஈஸியாக புரிஞ்சிக்கலாம். ஈஸியாக புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் என்ன செய்யலாம்? எக்ஸாமில் டெஸ்ட்டை ஈஸியாக எழுத முடியும். நம்ம எளிமையாக இருக்குது. நம்ம அடுத்த போயமெல்லாம் இருக்குது. அந்த போயமில் ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொரு பொய்டிக் டிவைஸும் ஒவ்வொரு ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் வரும். அது வரும்போது பார்த்துக்கலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுக்கு நல்லா புரியும் நினைக்கிறேன். இப்போ நம்ம செஷன் நம்ம முடிச்சுக்கலாம். ஓகே, தேங்க்யூ. யூடியூப்பை பாருங்கம்மா. என்னோட யூடியூப் பாருங்க. யூடியூப் பார்க்குறீங்களா? யூடியூப்ல கல்வி டிவியும் பாருங்கம்மா. கல்வி டிவியில் பாருங்க. நான் கல்வி டிவி கொஸ்டின் அனுப்பிச்சிருக்கேன். அந்த கொஸ்டின் ஆன்சர் பண்ணி நீங்கள் கல்வி டிவி வாட்ஸ்அப் அனுப்புங்கம்மா. கல்வி டிவியில் நான் உங்களுக்கு வந்து குரூப்பில் கொஸ்டின் அனுப்பிச்சிருக்கேன். நான் சொல்றது கவனிமா. தேங்க்யூ. கல்வி டிவியில் அந்த கொஸ்டினுக்கு அனுப்பிச்சிருக்க குரூப்பில் ஆன்சர் பண்ணி கல்வி டிவி வாட்ஸ்அப் அனுப்புங்கம்மா. ஓகேம்மா. தேங்க்யூமா.